களவு செய்யாதிருப்பாயாக என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. ஒருவன் இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நான் போகணும்னா நான் என்ன நன்மை செய்யணும்னு கேட்கும் பொழுது, களவு செய்யாத, திருடாத அப்படின்னு சொல்லி ஜீசஸ் அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல எதையாகிலும் ஒன்றை திருடி விட்டால் 5 மடங்கு அவங்க அதற்கு பலியாக செலுத்த வேண்டும். நம்ம டைரக்டா திருடாம திருடனோட பங்கிட்டு கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான் என்று ஞானி சொல்லுகிறார். திருடர் கட்டாயம் என்ன செய்ய முடியாதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. புதிய ஏற்பாட்டுல திருடுகிறது என்பதை வெறுமனே நம்ம எழுத்தின்படி இன்னொருத்தருடைய பொருளை எடுக்கிறது மாத்திரம் இல்ல. புதிய ஏற்பாட்டுல தேவன் நமக்கு கொடுத்தவைகளை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணாம இருந்தாலும் அது பேரு திருட்டு, புதைத்து வைத்தாலும் அது அப்படிதான் அது கன்சிடர் பண்ணப்படுகிறது. தேவன் நமக்கு கொடுத்த காலத்தை நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் அதை நம்ம வேஸ்ட் பண்றது அது ஒரு திருட்டு. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்கள் தாளந்துங்கள் எல்லாமே மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக அதை நாம் எப்படி யூஸ் பண்றோம். நமக்கென்று தேவன் சில ஊழியங்களை பணிவிடைகளை வைத்திருக்கிறார். அதை நம்ம புதைத்து வைத்தால் அந்த ஒரு தாளந்தை வாங்கினோடனே ஆண்டவர் பொல்லாதவன் என்று அழைத்தது போல நம்மையும் அழைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. அடுத்தது, தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மகிமையை நமக்கென்று எடுத்துக்கொள்வது அது மகிமை திருட்டு. அதாவது ஏரோது அங்க போய் பிரசங்கம் பண்றாரு, ஜனங்கள் எல்லாம் அவரை புகழ்றாங்க. ஐயோ இது மனுஷ வார்த்தையே இல்ல, தேவனுடைய வார்த்தை. வேதம் கிளியரா சொல்லுது, அவன் தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு கொடுக்காததுனால் தேவன் அதே இடத்துல அவனை அடித்தார், அவன் புழுத்து செத்து போனான். அடுத்தது முக்கியமான ஒன்று, தேவ பக்தியை ஆதாய தொழிலாக யூஸ் பண்றது அது பெரும் திருட்டு. திருட்டுகளிலே பெரிய திருட்டு அது. வேத வசனத்தை கலப்பாய் போதிக்கிறவர்கள், அதாவது பால்ல கலக்குறாங்க, டீல கலக்குறாங்கன்னு நமக்கு நிறைய உலகத்துல கேள்விப்படுகிறோம். வேத வசன கலப்படம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினாலே ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஆதாயப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பொருள்களை எடுக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்க கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழிலாய் எண்ணுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதாஸ் அது அவன் திருடன் என்று சொல்லியது. இயேசுவின் பணப்பையை கையில் வைத்திருந்தவன் அவன் திருடனும் தன்னுடைய பாக்கெட்டுக்கு அதை எடுக்கிறவனுமாய் இருந்தான். சோ வேதத்துல புதிய ஏற்பாட்டுல நாம கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், காலம், சமயம், தாளந்து, பணிவிடை இது எல்லாத்தையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணாலோ இல்ல புதைத்து வைத்தாலோ நாம் திருடுகிறோம். அவருடைய மகிமையை நாம் எடுத்துக்கொண்டால் திருடுகிறோம். அடுத்தது, தேவ பக்தியை நம்முடைய ஆதாயமாக செய்தால் நாம் திருடுகிறோம். கேள்வி, தேவன் என்னை நம்பி கொடுத்திருக்கிறோம், பணம், சொத்து, நேரம், பிள்ளைகள், நம்பிக்கை எல்லாவற்றிலும் நான் முழு நேர்மையாய் நடக்கிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை ஆண்டவரே நாங்க எவ்விதத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுடைய ஜீவன், எங்களுடைய நேரம், எங்களுடைய குடும்பம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற அனைத்து ஃபெசிலிட்டிஸையும் முக்கியமாக எங்களுடைய கையில நீங்க நம்பி கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவரே நாங்க களவு செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆமென்.